மார்னிங் சார். குட் மார்னிங். மேனன் சாரை பார்க்கணும். ஐஜியை கூட்டிகிட்டு கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிருக்காரு. அந்த டிஎஸ்பி எங்க இருக்காரா? இருக்கார் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ எம் அலி இம்ரான். வெரி குட். இதுதான் நம்பர் 1 வெல் ட்ரெயின் டாக். வா வா வா. கம் ஆன், கம் ஹியர். ஸ்டே 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 ஸ்டே. ஆமா, இதுங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்க? பேர் இன்னும் வைக்கல. என்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. ஒரு நல்ல டிரைவர் இருந்தான், அலி இம்ரான். அதுதான் அவனுடைய பேரு. என்ன அலி இம்ரானா? அப்படி ஒரு டிரைவர் இருந்தான்டா, தெரியாதா உனக்கு? இதோட பேரு அலி, இதோட பேரு இம்ரான். டேய் அலி, டே அலி, டே இம்ரான் உன்னதான். டேய், இந்த அலி இம்ரானுக்கு வெறி ஒன்றும் பிடிக்காதுல்ல? இன்ஜெக்ஷன் போட்டல? ஆமா சார். ஏ அலி இம்ரான், வெறி பிடிச்சி இங்க ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க, உங்களை சுட்டு தள்ளிடுவேன். வாய மூடுறா. அலி நாய், இம்ரான் நாய். சார், மேனன் சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். உட்காரு. இந்த கேஸ் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? எஸ் சார். நாம ரகசியமா ஒரு ஆபரேஷன் நடத்தணும்னா முதல்ல அந்த இடத்த பத்தின மொத்த விவரமும் நமக்கு தெளிவா தெரியணும். எதிரிகளோட எதிர்பார்ப்பு, அவங்களோட மெத்தட் ஆஃப் செக்யூரிட்டி, அவங்க யூஸ் பண்ற ஆயுதங்கள். அன்பார்ச்சுனேட்லி அதை பத்தின எந்த விவரமும் இப்ப நம்ம கிட்ட இல்ல. சரி, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு வைங்க. அவங்க உங்ககிட்ட சொன்ன 24 மணி நேரம் டைம் இன்னைக்கு முடிஞ்சிடும். நமக்கு கொஞ்சம் டைம் தேவை. அதுக்கு என்ன வழி? தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதுக்கு மேலேயும் அவன் எக்ஸ்ட்ரா டைம் தர வாய்ப்பே இல்லை. அந்த இடத்த பத்தியும் அவங்க கிட்ட இருக்கிற ஆளுங்களை பத்தியும் தெளிவா தெரியாம எதுவும் பண்ண முடியாது சார். அதை யோசிச்சு நம்ம முடிவெடுக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட கதை முடிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் அவங்க எப்ப பேசுவாங்க? அவங்க எப்ப வேணாலும் பேசலாம். நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்களா? தெரியல. அப்போ எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு நம்ம சொல்லக்கூடிய காரணங்களை அவங்க நம்ப தயாரா இல்லையே. நாம சொன்னாதானே அவங்க அதை நம்ப மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ண சார்ல்ஸோட ஆளுங்களை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல் வேணும். இதுல எல்லாம் இருக்கு. இவங்க இப்போ எங்க இருக்காங்க? இங்க இருக்கிற சப்ஜெக்ட்ல. நான் இவங்களை பார்க்கணும், உடனே பார்க்கணும். ஐ வில் மேக் தி அரேஞ்ச்மென்ட். தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதுக்கு பேரு கமாண்டோ ஆபரேஷன் கிடையாது, பைத்தியக்கார ஆபரேஷன். இவ்வளவு நாளா ஜெயில இருக்கிறவங்கள போய் பாக்குறதுல என்ன பிரயோஜனம் சார்? அவங்களுக்கு ஐஜாக்ல இருக்கிற ஏபிசிடி கூட தெரியாது சார். சார், நம்ம பண்றது தப்பு சார். இந்த இம்ரான் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், நம்ம டிபார்ட்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போன ஆள் தானே. அந்த ஆளை எதுக்கு இப்ப மறுபடியும் திருப்பி கூப்பிட்டுருக்கீங்க? ஒரு ஜூனியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை சீனியரான நீங்க மதிக்கவே கூடாது. ராஜு, will you please shut up? எஸ், ஐ வில் கீப் மை மவுத் ஷட். ஆனா ஒரு விஷயம், நாய்களை எப்பவுமே நம்ப கூடாது. யூ மே கோ. சார், என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. இந்த மருமகனை நீங்க எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? யாரு அந்த சார்ல்ஸ்? யார் அந்த சார்ல்ஸ்னு கேட்டேன். யார் அந்த சார்ல்ஸ்?
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி சொன்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். நீ நிரபராதின்னு சொல்லி வெளியே விட்டுருவாங்க. சார்ல்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் வரும்போது அவங்கிட்ட நீங்களே பேசுங்க சார். நிலைமையை எடுத்து சொல்லுங்க. அவசியப்பட்டா மட்டும் ரஷீத்தை பேச சொன்னா போதும். சார், சார்ல்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஹலோ சார்ல்ஸ், நான் மேனன். தெரியும். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார்ல்ஸ், நான் சொல்றத கவனமா கேளு. இப்ப கவர்மெண்ட் கொஞ்சம் செவி சாச்சிருக்காங்க. கடத்தப்பட்டவங்களுக்காக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்ப ப்ராப்ளம் பணம் தான். இவ்வளவு அதிகமான டாலரும் கோல்டும் கேட்கும்போது நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஆனா ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பிஎம்ஓ யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு தெரியுமில்ல உனக்கு. அவங்க வந்தாதான் எந்த முடிவும் எடுக்க முடியும்னு சொல்றாரு கவர்னர். அதுக்கு நான் என்ன பண்றது? கவர்னர் கிட்ட நான் பேசணுமா? சார்ல்ஸ், நான் சொல்றதை என்னன்னு கேளு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் வேணும். டைமா? வாய்ப்பே இல்ல. நேரத்தை பத்தி தான் பேசணும்னா இனிமே நீங்க பேச தேவையே இல்ல. உன் ஆளு ரஷீதுக்கு தான் இருக்கான். என்னது? ரஷீத் அங்கதான் இருக்கானா? எனக்கு தெரியும், நீ என்ன நம்ப மாட்டேன்னு. நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்னு ரஷீதுக்கே தெரியும். நீ வேணா அவர்கிட்ட பேசுறியா? சரி, அவன்கிட்ட கொடு. நான் தான் சார், ரஷீத். ஏன் முன்னாடி தான் பாம்பேல இருக்கிற கவர்னர் கிட்ட பேசினாங்க. டிஐஜி சார் சொன்னது எல்லாமே உண்மைதான். ரஷீத், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? தயங்காம சொல்லு, பயப்படாத. உன்னை அவங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். போனை மேனன் சார் கிட்ட கொடு. சொல்லு சார்ல்ஸ். மேனன் சார், ரஷீத் இப்ப சொன்னதை நான் கேட்டேன். ஆனா நான் அதை நம்பல. நீங்க புத்திசாலிதான். உங்க ஸ்தானத்துல நான் இருந்திருந்தேன்னா அவன மாதிரி 10 பேரை வச்சு இதை விட பிரம்மாண்டமா போய் சொல்ல வச்சிருப்பேன். மிஸ்டர் மேனன், ரஷீதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது. மிஸ்டர் மேனன், கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இனி நேரத்தை பத்தி பேச டைம் இல்ல. இன்னைக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் டைம். நீங்க ஒரு நிமிஷம் கூட அதிகமா எதிர்பார்க்காதீங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவெடுங்க.